9th standard CBSE students, exercise 13.1, surface area and its volume. Okay, so first question, a plastic box 1.5 meter long and 1.25 meter wide and 65 meter deep is to be made. It is open at the top, ignoring the thickness of the plastic sheet. Determine. So என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ cuboid box because length, breadth, height. ஸோ அதனால it is a cuboid box. length வந்து 1.5 meter, breadth வந்து 1.25 and height is 65 centimeter. So convert to meter. Okay, so balance இருக்கு, length and breadth will be metersல இருக்கு. ஸோ height வந்து நம்ம என்ன கன்வெர்ட் பண்ண, டீப்னா height. ஓகேவா? ஸோ height நம்ம என்ன கன்வெர்ட் பண்ண போகிறோம், மீட்டருக்கு, சென்டிமீட்டர் இருக்கிறதுனால மீட்டராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இஸ் மேட். ஸோ அது மாதிரி இருக்க ஒரு பாக்ஸ் மேட் ஆயிருக்கு. இட் இஸ் ஓப்பன் அட் த டாப்பில் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இக்னோரிங் த திக்னஸ் ஆஃப் தி பிளாஸ்டிக் ஷீட் அண்ட் டிட்டர்மைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த ஏரியா ஆஃப் தி ஷீட் ரெக்வயர்ட் ஃபார் மேக்கிங் த பாக்ஸ். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு பாக்ஸ் மேக் பண்ணுன்னா எனக்கு எவ்வளோ ஷீட்ஸ் தேவைப்படும், அந்த ஷீட்ஸோட ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் த காஸ்ட் ஆஃப் தி ஷீட் இஸ் ஃபார் இட். ஸோ அந்த ஷீட் வாங்கிறதுக்கான காஸ்ட் என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, பர் மீட்டர் ஸ்கொயர் என்ன சொல்லிட்டாங்க, 20 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு கிவன். ஸோ length is 1.5 meter, breadth is 1.25 meter and height is 65 centimeter. So meter centimeter convert to meter na is divisible by 100. So 65 by 100. We get 0.65 meter. Okay, 65 100 divide பண்ணும்போது centimeter meter convert பண்ணிடுது. So 65 100 divide பண்ணா we get 0.65 meter. So நான் இந்த பாக்ஸ் ஃபுல்லாக மேக் பண்ண போகிறேன். டாப்பில் வந்து எப்படி இருக்கு, ஓப்பனில் இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் அந்த பாக்ஸு. ஒரு கியூபாய்டிக்கல் பாக்ஸ் இருக்கு. ஸோ இதோட டாப் என்னன்னு சொல்லிட்டாங்க, ஓப்பனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் டிஎஸ்ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஆனால் டாப்பில் மட்டும் நான் எடுத்துக்கக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலானா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ரெக்வயர்ட் பிளாஸ்டிக் பாக்ஸ். ஸோ எனக்கு தேவையான ரெக்வயர்ட் பிளாஸ்டிக் பாக்ஸோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த லென்த் இருக்காது, இந்த பிரெத் வராது. கரெக்டாக? ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவில் இருக்க ஒன் செட் ஆஃப் லென்த் அண்ட் பிரெத்தை கட் பண்ணிடணும். சரியா? ஸோ அப்போ ஃபார்முலா இஸ் length breadth because பாட்டமில் இருக்க ஒரு breadth அந்த length ஏரியா மட்டும் தான் வரும். இன்ட்டு 2 times பேலன்ஸ் சைட்லாம் கரெக்டாக இருக்கிறதுனால அதை அப்படியே போட்டலாம். 2 times of BH plus LH. ஸோ திஸ் இஸ் அ ஃபார்முலா. டாப் ஓப்பனிங்கில் இருந்துச்சுன்னா திஸ் இஸ் அ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி கியூபாய்டிக்கல் பாக்ஸ். ஸோ LB plus 2 times of BH plus LH. Apply this values. Length value is 1.5. So 1.5 into breadth value is 1.25 plus 2 times of breadth value is 1.25 into height value is 0.65 plus next length value is 1.5, next height is 0.65. so 1.5 into 1.25 normal multiplication we get 1.875 plus 2 times of next இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. we get 0.8125 plus next 1.5 into 0.65 multiply பண்ணா we get 0.975. ஸோ நார்மல் நீங்கள் எப்படி யூஸ்ஃபுல்லாக பண்ணுற ப்ரொசீஜர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பை 2. ஓகே, ஸோ we get the answer is 3.575. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் 2ஆல் மல்டிப்ளை பண்ணியாச்சு. So next ரெண்டுத்தையும் add பண்ணா we get 5.45. So this is the total surface area. Unit is meter. So meter square. So area square unitல denote பண்ணிட்டோம். So overall இந்த box make பண்ணுறதுக்கு நமக்கு required sheet is 5.45 meter square. Per meter square என்ன சொல்லிட்டாங்க, 20 rupees. So இந்த overall ஏரியாவை into 20ஆல் மல்டிப்ளை பண்ணா overall cost என்னன்றதை find out பண்ணிடலாம். சரியா? So total amount area into per meter kind cost per meter
per meter square cost. Cost of per meter square போட்டுக்கோங்க. Cost of per meter square. So required area is 5.45 into per meter க்கு வந்து 20 rupees. So we get 109. Therefore total amount is 109. Next question number 2. The length, breadth and height of a room are 5 meter, 4 meter and 3 meter respectively. Find the cost of whitewashing the walls of the room and the ceiling at the rate of 7.50 per meter square. So the length, breadth and height of the rooms are 5 meter, 4 meter and 3 meter. First given எடுத்து return பண்ணிக்கோங்க. Here length equal to 5 meter, then breadth equal to 4 meter and height equal to 3 meter. Find the cost of whitewashing the walls of the rooms and the ceiling at the rate of per meter க்கு எவ்வளவு சொல்லிட்டாங்க? Cost of per meter square equal to 7.50 in rupees symbol. Okay, so first என்ன find out பண்ணோம்? Total surface area find out பண்ணோம். So paint நம்ம எங்க white wash பண்ணுவோம்? பாட்டம்ல மட்டும் பண்ண மாட்டோம். ceiling and sideல இருக்க 4 walls நம்ம வந்து white wash பண்ணுவோம். So என்ன பண்ணுவோம்? சேம் அதே லாஸ்ட் சம் மாதிரியே அங்க டாப்ல எப்படி டாப்லனால லென்த் பிரெத் கட் பண்ணோமோ அதே மாதிரி இங்க பாட்டம்ல இருக்கறனால ஒரு செட் ஆஃப் லென்த் பிரெத் கட் ஆயிடும். So TSA of the required room நம்ம பெயிண்ட் அடிக்க கூடிய அந்த ரூம்னா required room போட்டுக்கிறேன். required room equal to 2 times of BH plus LH plus length into breadth. Okay, here 2 times of breadth value is 4, so 4 into height value is 3, so 3 plus length is 5 and height is 3. Okay, close பண்ணிடுங்க. Next plus length into breadth, length is 5 and breadth is 4. Next 2 times of 4 3s are 12, 5 3s are 15 plus 5 4s are 20. So next 2 times of 27 plus 20. So answer is 2 into 27 we get 54 plus 20. Therefore answer is 74. So இது மீட்டர்ல இருக்கனால மீட்டர் ஸ்கொயர். So இருக்கு 7.50. So 74 க்கு into மல்டி பண்ண போறோம். So total amount the same. Total amount equal to total area TSA into cost of per meter square. So TSA என்ன find out பண்ணுவோம்? 74 into cost is 7.50. So multiply so answer is 555. Okay, so rupees எவ்வளவு amount ஆயிருக்குனா 555 ஆயிருக்கு அப்படினு சொல்லியாச்சு. Next question number 3. The floor of a rectangular hall has a perimeter 25 meter if the cost of painting the floor, painting the 4 walls
at the rate of 10 rupees 10 per meter square is 15,000. Find the height of the hall. So hint கொடுத்திருக்காங்க. Hint is given. Area of the 4 walls equal to lateral surface area. So this is the hint. Okay. So the question is, the floor of a rectangular hall has a perimeter say 25 meter. If the height of the painting the 4 walls at the rate of 10 per meter square is 15,000. So per meter square is 10 rupees. So overall cost என்ன ஆகுது 15,000 ஆகுது. ஓகேவா? So அதோட perimeter என்ன சொல்லிட்டாங்க 250. Find the height of the hall. So அந்த hall ஓட height என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. Then area of the 4 walls equal to lateral surface area. அந்த ஏரியா அந்த 4 walls ஓட ஏரியா எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா அதோட lateral surface ஏரியாக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So lateral surface area என்ன ஃபார்முலா? lateral surface area equal to perimeter of the 4 walls into height. So perimeter of the 4 walls equal to, where is the value? Where the given value is 250. So 250 into height is h. Okay. So cost of painting for the 4 walls. So 4 walls ku paint என்ன ரேட் ஆகும்னா LSA into per meter square. So per meter square க்கு எவ்வளவு ஆகுதுன்றது. So LSA is 250 into H. Per meter square க்கு என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க 10 rupees. So into 10. Okay. Therefore amount is 2,500 into H. So cost of painting for the 4 walls. So உங்களோட question already எவ்வளோ amount ஆகுது, total amount is given. So cost of painting the 4 walls amount is, so overall amount is 15,000 equal to 2,500 into H. Now we find out the value of H. So 15,000, 2,500 convert to division into equal to H. Okay. 00 will be cancelled. Then 5 table of 5 times. 3 5s are 15. So 30 times. Again cancel 1 times. This is 6 times. Therefore H equal to 6. Therefore height of the wall equal to 6 meter. This is the final answer. Okay.